அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வீட்டில் இருந்தே ஓபி சீட்டு பெறும் வகையில் நலம் ஏஐ என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை கீழ் செயல்படும் தேசிய நலவாழ்வு குடும்பத்தால் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே ஓபி சேவையை பெறும் வகையில் நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்போட் சேவையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடக்கி வைத்திருக்கிறார். பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்போட் சேவையை இன்று முதல் கட்டமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நெஞ்சக நோய் பிரிவில் சோதனை முறையில் இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இச்சேவையின் மூலம் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே தங்களின் சுயபதிவு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய சுயப்பதிவு மற்றும் ஓபி முன்பதிவை செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நெஞ்சக நோய் பிரிவுகள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் மட்டுமே புறநோயாளிகளின் முன்பதிவு செய்து கொள்ளும் முறை இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மொத்தமாக 40க்கும் மேற்பட்ட கூடுதலான துறைகள் உள்ள நிலையில இந்த துறைக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்யும் முறை இன்று முதல் துவங்கப்பட்டிருக்கிறது. மற்ற பிரிவுகள் மற்ற மருத்துவமனைகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகள்ல விரைவில் இது போன்ற நடைமுறை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ சேவையை பெற குறிப்பிட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து சோதனை முறையில் இன்று முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினை தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் துவக்கி வைத்திருக்கிறார்.